ஸ்டாலின் அவர்கள் அண்மையில டெல்லி போனார். நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதற்கு முன்பு 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்கின்ற பொழுது, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை முழுமையாக வழங்கவில்லை, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. அதனால் பாரத பிரதமர் அவர்கள் கூட்டிய நிதி ஆயோக் கூட்டத்தை கலந்து கொள்ள வேண்டும் 3 ஆண்டு காலம் கூட்டத்தை புறக்கணித்த இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஓடோடி போய் நான்கு பாரத பிரதமர் அவர்கள் கூட்டிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதனுடைய காரணம் என்ன? இப்பொழுது பேட்டி கொடுக்கிறார். தமிழ்நாட்டு மீது அக்கறை கொண்டு, தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் பெறுவதற்கும் திட்டங்களை பெறுவதற்கும் மக்களுடைய பிரச்சனைகளும் எடுத்துரைப்பதற்காக நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்ள என்று இப்பொழுது தெரிவிக்கின்றார். அதைத்தான் மக்கள் கேட்கின்றார்கள். நாங்களும் எதிர்க்கட்சி என்ற முறையிலே கேட்கின்றோம். கடந்த 3 ஆண்டு காலமாக ஏன் நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை? நீங்கள் 3 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்திலே புறக்கணித்த காரணத்தினாலே தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் முழுமையாக கிடைக்கல. இது எல்லாம் இழந்துவிட்ட காரணம் இந்த பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சரா? சிந்திச்சு பாருங்க. 3 வருஷமா தொடர்ந்து போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்றைய சொன்ன கருத்தை அன்றைக்கு அந்த கூட்டத்திலே தெரிவிக்கப்பட்டிருந்தால் நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்திருக்கும், நமக்கு தேவையான நிதிகள் முழுமையாக பெற்றிருக்கும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கும். இதையெல்லாம் கவலைப்படல, நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. இன்னைக்கு வீட்டு மக்களுக்கு பிரச்சனை வந்துடுது. டாஸ்மாக் ஊழல் விசாரணை மேற்கொண்டு விட்டார்கள். குடும்ப உறுப்பினருக்கு பாதிப்பு வந்து என்று கருதி ஓடி போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டீர்கள். நிதியை பெறுவதற்காக அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நிதியை பெறுவதற்காக, தன்னுடைய குடும்ப உறுப்பினர் நிதியை காப்பாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் போயிருக்கிறார். ஏன் இப்ப போய் பாரத பிரதமரை தனியா சந்திச்சு பேசுறீங்களா? கடந்த 3 ஆண்டு காலமாக ஏன் மக்களுடைய பிரச்சனையை போய் பாரத பிரதமரை நேரடியாக சந்தித்து பேசி தெரிவிக்கப்பட்டிருந்தால் பிரச்சனை தீர்த்துக்கலாமல்ல? திரு மோடி அவர்கள் நம்ம அண்ணாச்சிக்கு ஆட்சி இருந்தது, அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு ஸ்டாலின். அப்ப மோடியை எதிர்த்து, திரு மோடி அவர்களை எதிர்த்து கருப்பு கொடி விட்டார். என்ன பண்ணுவோம்? கருப்பு கொடி கட்டினார். யாருக்கு? பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது கருப்பு பலூன் விட்ட தலைவர் தான் திமுக தலைவர் ஸ்டாலின். கருப்பு கொடி காட்டியவர் தான் ஸ்டாலின். இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தது, பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்பொழுது வெள்ளை குடை பிடித்தார். வெள்ளை குடை பிடித்தார். ஸ்டாலின் அவர்களே, ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலை, ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலை, ரெட்டை வேலை மூடிக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர்.